ருத்ராட்சமும் திருநீரும் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த பற்றற்ற நிலைக்கு அதுவே கொண்டு போயிடுச்சு. இப்போ இந்த உலகில் உள்ள எல்லா விலை மதிப்புள்ள பொருட்களையும் எனக்கு கொடுத்தாங்க. நான் எல்லாமே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இந்த உலகியலில் விலை மதிப்பில்லாத பொருட்களை வேண்டாம்னு சொல்லும்போது தான் இறைவன் நமக்கு கிடைப்பாங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு தேவை இறைவனை அடைகிறது தான். அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். வாழ்வின் உண்மையான ரகசியம் என்னென்னா இந்த புரிதல் தான். உலகியல் விஷயங்களை வேண்டாம் வேண்டாம் என்று நாம் ஒதுக்கும்போது நமக்கு இறைவன் நம்மளை ஆட்கொள்வான் என்பது தான்